Hi friends, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இந்த vlogல என்னோட கெட் ரெடி வித் மீ அதுவும் ஹை எண்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இந்த லுக்கை கிரியேட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த கெட் ரெடி வித் மீ தான். ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக். நான் எப்படி ரெடியான என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வில்வாவோட லிப் பாம், அடுத்து வந்து செராவேயோட மாய்ஸ்சரைசர், டர்மாவுடைய இந்த 5% நயசினமைட் ஆசிட் தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த சீரம் வந்து எனக்கு செட் ஆகல. எனக்கு வந்துட்டு புதுசாக நிறைய பிம்பிள், அதுக்கப்புறம் ஆக்னே மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்புறம் சின்ன சின்ன கட்டி மாதிரியும் எனக்கு வருது. ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு பிம்பிள் அந்த மாதிரி வந்ததே கிடையாது, ரொம்ப ரேராக தான் வரும். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஈவன் நான் வந்துட்டு பேஸ் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு அப்ளை பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்கின்ல வந்துட்டு சரியாக செட் ஆகலை. ஸோ அதனால இந்த வீடியோக்கு அப்புறமா நான் வேற எந்த இதுலையுமே இது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஸ்கின்ல ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த சீரம் போட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் மினிமலிஸ்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எனக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்ததில்லை. இது எனக்கு செட் ஆகல. மார்ஸ் உடைய பிரைமர் தான் யூஸ் பண்றேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்கின்ல நீங்க போட்டோடனே உங்க கம்மு மாதிரி உங்களுடைய ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாமே அப்படியே ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியா இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த கலைஞ்சு போகிறதே கிடையாதுங்க. சூப்பரா வந்துட்டு மேட் ஃபினிஷா எனக்கு கொடுக்குது. நல்லா இருக்கு இந்த பிரைமர். இதோட ஸ்மெல் வந்து இந்த மாத்திரை ஸ்மெல் வருங்க. அதாவது நம்ம டானிக் சிரப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குரோசின் இந்த மாதிரி ஒரு சிரப் ஸ்மெல் வருது. மற்றபடி வந்து இந்த பிரைமர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கெட் ரெடி வித் மீல என்னுடைய ஹை எண்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றது மேக்கப் ஃபார் அவருடைய HD கன்சீலர் ஷேட் 4.0Y. இப்பதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஸோ ஷேட்ல வந்து இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. செஃபோரால தான் நான் வாங்கினேன். இதோடைய இது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்குனே அங்கே வந்து நம்ம டேரெக்டாக போய் அந்த வாக்கினாக நீங்கள் செஃபோரா போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ட்ரையல் மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ அந்த ட்ரையலில் வந்துட்டு என்னுடைய ஷேடுன்னு சொல்லி இதுதான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஹூடா பியூட்டிலையும் பார்த்தேன் ஆரஞ்ச் கரெக்டர். அது எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுவுமே ஹை தான், பட் அது அந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்கும். அது இல்லாமல் இந்த மேக்கப் ஃபார் அவருடைய கன்சீலர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து மென்ஷன் பண்ணதுனால அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா Estee Lauderோடைய ஃபவுண்டேஷன். இது முழுக்க ஆர்டிஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஷேடுன்னு அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3W2 கேஷ்யூ. செஃபோரா ஸ்டோரில் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரையல் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ட்ரையல் பண்ணுறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பிளெண்ட் ஆகலை. இப்போ நான் டாட்டாக வச்சேன் இல்லையா, அது வந்து வச்ச உடனே வந்து அப்படியே வந்து ரவுண்டாக அப்படியே தெரியுது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பியூட்டி பிளெண்டரை தண்ணியில் டிப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே பிளெண்ட் பண்ண முடிஞ்சுது. ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால இது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளெண்ட் பண்ணும்போது டஃப்பாக தான் இருக்கும். அதனால் ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து கவர் பண்ணி இது பண்ணினா தான் இதாகுது. சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது. எனக்கு வேறு ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால நான் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தா தெரியும், லாங்கில் தெரியல. அப்படியே டாட்டாக அந்த நான் ரவுண்டாக வச்சேன்ல, ஸோ அந்த ஷேப் அப்படியே இது விசிபிளாக தெரிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் திரும்பவும் பியூட்டி பிளெண்டரை வச்சு தண்ணியில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஃபேஸில் லைட்டு போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதில் பிளெண்டிங் தான் மேட்டர். ஓரளவுக்கு நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோடைய கன்சீலர் வந்து ரொம்ப லைட் ஷேட் தான். ஷேட் வந்து 03. இது வந்து உங்களுக்கு நீங்கள் பேஸ் அந்த கரெக்டர்லாம் யூஸ் பண்ணிங்களே கன்சீலர்லாம் முன்னாடி ஒரு ஷேடு, ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த லைட் ஷேட் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆஷி லுக்கே கொடுக்காது. ஃபேஸ் நல்லா பிரைட்டன் அப்பாக பண்ணி காட்டுது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு மேக்கப் ஃபார் அவர் இந்த HD கன்சீலர் தான் எனக்கு நல்லா செட் ஆயிருக்கு. ஸோ எது யூஸ் பண்ணாலுமே நான் இதை ஒரு பேஸாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி லைட் ஷேட்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த கன்சீலர் லைட் ஷேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களுடைய ஐப்ரோஸ் கீழே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதையுமே நீங்கள் டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஐப்ரோ பண்ண மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த ஐப்ரோஸ் கீழே உங்களுக்கு நல்லா பிரைட்டன் அப் பண்ண மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா பிரைட்டாக அந்த மாதிரி தெரியும். இப்போ லுக் பாருங்கள் எப்படி நேச்சுரலாக இருக்குது. அதாவது ரொம்ப மேக்கப் வந்து திட்ட தெரியாது. நல்ல ஒரு
நேச்சுரலான லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அடுத்து மேக்கப் ஃபாரோருடைய இந்த காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நான் வந்துட்டு செஃபோரில் தான் வாங்கியிருந்தேன். இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு நீங்கள் சில்க் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பேஸ் அப்ளை பண்ணிட்டு இது ஃபைனலாக அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நல்லா சில்க் அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஹெஸ்டில் ஃபினிஷிங்கான ஒரு லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மேக்கப் ஃபாரோருடைய இந்த ஸ்பஞ்ச் வச்சு எனக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் என்னுடைய இதில் நான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு அப்ளிகேஷனில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருக்குது. அதனால நான் இந்த டைம் வந்துட்டு இதை ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணுறதுனால அப்படியே அதை வச்சு நான் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்டாக இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் மேக்கப் ப்ரஷ் வச்சு தான் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. இது எப்படின்னா அப்படியே நாங்கள் நிறைய நீங்கள் பவுட்ரு அப்படியே அப்புன மாதிரி இருக்குது. நம்ம இதை வச்சு தேய்ச்சி பிளெண்ட் பண்ணாலுமே திட்டு ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது அப்படியே நீங்கள் வச்சு டேப் பண்ணி எடுத்தாலுமே பாக்ஸாக அந்த ஸ்பாஞ்சோடைய ஷேப்பு தான் மூஞ்சில் தெரியுது. ஸோ இதிலும் கொஞ்சம் பிளெண்டிங் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது. பட் நான் ஓரளவுக்கு மேக்கப் ப்ரஷ்லாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபைனல் லுக் நல்லா சூப்பராக இருக்கும். பிளெண்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே டப்னு நீங்கள் டேப் பண்ணும்போது இது நீங்கள் தேய்ச்சி அப்படியே சேர்த்து அப்படி பண்ண முடியாது. இது அப்படியே நீங்கள் டேப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த இடம் எனக்கு தேய்ச்சி செவந்து போச்சு. அங்கேயுமே வந்துட்டு நான் இதெல்லாம் பேஸ்லாம் சரியாக போடல. அங்கே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடாமல் அப்ளை பண்ணிட்டேன். சுத்தமாக அந்த இடத்துல அப்ளை பண்ணவே முடியல. அதனால நான் வந்துட்டு இன்சைட்டுடைய பனானா பவுடர் எப்பவுமே எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி நான் மொத்தமாக அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அங்கேயுமே நான் ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக நான் இன்சைட்டுடைய பனானா பவுடர் எடுத்து சும்மா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். இது ஓரளவுக்கு நம்ம சுடிதார் தான் போடும். அது இல்லாமல் நெக் அவ்வளோவா உங்களுக்கு விசிபிளாக தெரியாதுன்றதுனால நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக நெக்குக்குமே ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபேஸை நெக் கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் ஃபேஸ்க்கு நான் கரெக்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, நெக்கு வந்து எனக்கு நல்லா கலராக தாங்க இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த பவுடர் யூஸ் பண்ணேன். நெக்கு உங்களுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதையுமே கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டால் தான் மேக்கப் வந்து ஈவனாக இருக்கும். ப்ளஷுக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷனுடைய ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போகிறது ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நம்மளுடைய அந்த சீக் போன்ஸ் எல்லாம் நல்லா மினுமினுப்பாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அதிலே ஹைலைட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அது டே டைம். ஈவினிங் டைம் நல்லா தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் லைட் செட்டப்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்டேஜ் மேலே ஏறும்போது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஹைலைட்டர் அதுலேருந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மேக்கப் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அதனால உங்களுக்கு அப்படியே பவுடர் போட்ட மூஞ்சி மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நான் ஃபைனலாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஷேடு 2 ஷேடுமே மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லாக்மியோடைய ஐஷேடோ பேலட் வந்துட்டு நல்லா இருக்குங்க பிளெண்டிங். ஆக்சுவலாக எனக்கு ப்ரஷ்ஷை விட ப்ரஷ்லேயும் நல்லாயிருக்கும், கையிலேயே நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக அப்ளை ஆகும் அப்படின்றதுக்காக நான் வந்து டைம் வேறு ஆகிடுச்சுன்றதுனால நான் கையில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சுடிதார் தான் யூஸ் பண்ணுறோம். அது பிங்க் கலர் அப்படின்றதுனால நான் ஒரு நேச்சுரலான அதுவும் கொஞ்சம் நல்ல கிளிட்டரியான ஒரு க்ளோ கிடைக்கணுன்றதுக்காக ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்து அதுக்கு மேலே நான் வந்து திரும்பவும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு கையில் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் மாஸுடைய இந்த மேக்கப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு அதில் ஐஷேடோ ப்ளஷும் உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ அதை வச்சு நான் லைட்டாக வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஈவனாக. இப்போ வந்து இதிலே இந்த பிளாக் ஷேட் எடுத்து நான் வந்து இந்த சைடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இது லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபேக் லேஷஸ் வச்ச மாதிரி லுக்கு கொடுக்கும். கண் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிளாக் ஷேட் எடுத்து இந்த மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டும் ஒரு வி ஷேப்பில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்மோக்கி ஐஸ் லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இந்த ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவான லுக்கு கிடைக்கும். இப்போ வந்து லிப்ஸ்டிக் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபே பியூட்டியோடைய இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு போல்டான ஒரு லுக்கு கிடைக்கும். என்னோட ட்ரெஸ்ஸுக்குமே இந்த கலர் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோனுக்குலாம் இந்த கலர் சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ பார்ட்டி லுக்கில் செம்மையாக இருக்கும் இந்த கலர். ஐலைனர் வந்து நான் லாக்மியோடைய ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மேலே தானே ஐஷேடெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ஐஸ்க்கு கீழேயுமே வந்து அந்த கலரை வந்து பிங்க் கலராக அப்ளை பண்ணிங்கன்னா ஐஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா பிரைட்டனப்பாக தெரியும். ஒரு மாதிரி டல்லாக இருக்காது.
நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது நல்ல போல்டான ஒரு லுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிங்க் ஷேட் எடுத்து கண்ணு கீழே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா ஃபேஸ் வந்து எவ்வளோ நல்லா பிரைட்டனப்பாக தெரியுது. மஸ்காராக்கு வந்து நான் மிலானியோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபேஸஸ் கனடாவோடைய காஜல். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ப் பண்ணாலுமே பிரேக் ஆகிடுது. ஸோ அதுதான் கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருக்குது. இது ப்ராப்பராக நம்ம செக் பண்ணாமல கண்ணில் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்ணில் கீரல் விழுது. மற்றபடி எனக்கு ஸ்டே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் நான் வந்துட்டு இந்த ஐப்ரோக்கெலாம் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு இந்த ப்ரஷில் வந்து லைட்டாக அந்த பிளாக் கலரை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கோம் பண்ணி விடும்போது நல்லா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். ஸோ அவ்வளோதான் நான் பண்ணுவேன். மற்றபடி நான் ஐப்ரோஸ்லாம் வரைய மாட்டேன். அவ்வளோதாங்க ஃபைனல் லுக் மேக்கப் எல்லாமே ஓவர். நான் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்னுடைய ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஹேர் ஸ்டைலுக்கு மோஸ்ட்டாக அதுக்கும் மெனக்கிட மாட்டேன். நடுவில் வந்து ஒரு பஃப் மாதிரி வச்சுட்டு 2 கிளிப் போடுவேன். அவ்வளோ டாப் கிளிப்பாக. ஸோ அதுதான் போடுவேன். அது போட்டு ஜஸ்ட் ஒரு போனிடெயில் ஒரு பேண்டு போட்டு நார்மலாக போனிடெயில் போடுற மாதிரி போட்டுட்டு சுற்றி பூ வைக்கலான்னு பார்த்தா ஃபெங்கல் சைக்ளோன் முந்தின நாள் தான் வந்துட்டு சென்னையை வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே தான் இந்த விலாக் நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு பூலாம் கிடைக்காதுங்க என்கிட்ட. ஆக்சுவலாக இந்த ஃபேக் இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கும். இது வந்து நான் ராமேஸ்வரத்தில் தான் அந்த கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு மேட்சாக நான் வந்து இந்த சோக்கர் மாதிரி நெக்லஸ் தான் போட போகிறேன். போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு போட்டதுனால. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா போடும்போது லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் லைட்டாக மூஞ்சிலாம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் அதை செட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ இந்த சோக்கர் போட்டுட்டு இதுக்கு மேட்சிங்காக அதோட இயரிங் தான் நான் போட போகிறேன். இந்த செட்டு வாங்கி பல வருஷம் இருக்கும். இன்றைக்கி தான் நான் அது போடுறேன். நான் வாங்கி வச்சுப்பேன். ஆக்சுவலாக நான் போட மாட்டேன். ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி எடுப்பேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த போட்டு தான் வைக்க போகிறேன். சிங்கிள் ஸ்டோன் மட்டும் வச்சா சரியாக தெரிலன்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்டோன் வச்சு இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்லாம் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். எதுவுமே ரொம்ப நாள் வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் செட்டுக்கும் பேங்கிள்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு மேட்சிங் எல்லாம் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதோடைய ஷால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டு ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் தான் வரும். ஸோ அதோட மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேங்கிள்ஸ் இப்போ போட்டிருக்கேன். அப்படியே நவிஷா வந்து நான் பண்ணுற மேக்கப்லாம் பார்த்து எனக்கும் பண்ணிவிடுன்னு கேட்டால். ஸோ அதனால் நான் அவளுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்கலன்னு சொல்லிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டு விட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த லிப் பாம் போட்டு தான் நான் போட்டேன். வில்பாவுடைய லிப் பாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய இதான் ஃபைனல் லுக். நீங்கள் முன்னாடியே பார்த்து வந்துருப்பீங்க. பட் இப்பயும் ஒரு டைம் பாருங்கள். இதான் அதோடைய துப்பட்டா. ஸோ இதுக்குமே அந்த பேங்கிள்ஸ்க்கும் லைட்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அந்த ரிங் மட்டும் போடல. அந்த ரிங்குமே வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் ரிங்குமே அவுத்துட்டேன். வெளியில் சைக்ளோன் அப்படின்றதுனால பயங்கர மழை தான். பட் நவிஷாவை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னு பார்த்தேன். அவள் ஆக்சுவலாக போகும்போது வாமிட் எடுக்கலைங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுத்துட்டு தான் வந்தா. ஆக்சுவலாக போகும்போது அவள் வாமிட் பண்ணல. ஸோ இதான் போகிற வழியில் பாருங்கள். நான் எப்படின்னா ஒரு ஊட்டியில் இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. மழை பெஞ்சுது, திடீர்னு வெயில் பயங்கரமாக அடிச்சுது, திரும்பவும் மழை பெஞ்சுது. இன்னொன்று என்னென்னா ஒரு 45 மினிட்ஸாக கேபே நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு வழியாக நம்ம லேட்டாக தான் வந்தோம். பட் பரவாயில்ல, ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம். பரவாயில்ல. சைக்ளோன் டைமில் நான் நினச்சேன் நிறைய பேர் வரமாட்டாங்கன்ட்டு. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு சிறப்பாக ஃபங்க்ஷன்லாம் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு ஸ்டேஜ்லாம் போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம சாப்பிட இறங்கிட்டோம். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லிமிட்டடாக தான் போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் லுக் காட்டிடுறேன் மண்டபத்துலேருந்து. இப்போ டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு அந்தளவுக்கு மழை இல்லை இங்கே குரோம்பேட்டில். நம்ம ஓரளவுக்கு வெளியிலேயே உங்களுக்கு நான் ஒரு அவுட்லுக் காட்டிட்டு அப்படின்ட்டு நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நவிஷா பயங்கரமாக வாமிட் எடுத்து என் ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டா. செம்ம கடுப்பாயிடுச்சு. அவ்வளோதாங்க, இதோட நான் என்னோட vlog முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.